ஓகே, இன்றைக்கான கேள்வி என்னன்னா, ஒரு இடத்துக்கு செல்கிறேன். அந்த இடத்துல ஒரு விஷயத்தை எடுத்து நான் சோதித்து பார்க்கிறேன். அப்படி சோதித்து பார்ப்பது மிகப்பெரிய அநியாயம், தவறு என்று என்னை கூறுகிறார்கள். அந்த இடத்துல சோதித்து பார்க்காமல் வாங்குவது எப்படி? அவன் சொல்வதையே நம்பி வாங்கிடணுமா? இது மிகப்பெரிய அநியாயமாக என்னை கூறுகிறார்களே, அது உண்மைதானா அப்படிங்கறதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அவர்கள் அநியாயம் என்று சொன்னார்கள் அப்படிங்கிறதுக்காக நம்ம செஞ்சது ரைட் ஆயிடாது. அவங்க அநியாயம் சொன்னது தப்பா இருக்கலாம். ஒரு விஷயத்துல ஒரு மான் வாங்க போறீங்க, அதை நீங்களாட்டு கையில தேய்ச்சி பாக்குறீங்கும் போது அது காலி ஆயிடும் அப்படின்னு அவன் சொன்ன உடனே டவுட்டை நம்ம ரைட்டுன்னு நினைக்க வேண்டாம். எடுத்தோடனே ஒரு சாரி கேட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, புரியுது தம்பி, தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதை எப்படி நான் சோதிப்பது? இப்ப நீ சொல்லிட்ட, அப்படியே உன்னை முழுசா நம்பி விடுவதா? சோதிப்பதற்குன்னு உங்களுக்குள்ள ஏதாவது சாம்பிள்னு ஏதாவது ஒண்ணு வச்சிருக்கீங்களா? அதை கொடுத்தீங்கன்னா நான் டெஸ்ட் பண்ணிடுவேன். நான் தெரியாம, எனக்கு புரியல, தெரியாம நான் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஒரு ஃபீலை ரைஸ் பண்ணிருக்கணும்ங்கிறதா அங்க உண்மை. ரெண்டாவது, இது அநியாயம் இல்ல, அறியாமை. ஏன்னா அநியாயம்னா வேணும்ட்டு திமிர்ல, ஒரு அசால்ட்ல நம்ம ஆமா கிழிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை விரயம் பண்ணுவது அநியாயம். இங்க வேணும்னே திமிர்ல பண்ணல, தெரியல எப்படின்னு, அது அறியாமையில் செய்துவிட்டோம். அப்ப நாம் செய்தது அறியாமை, ஆனால் அவர்கள் அதை அநியாயம் என்று சொன்னவுடன் இந்த அறியாமை நியாயமாகாது. அதுதான் இங்க பிரச்சனை. என்னடா, நான் அறியாமையில தானே பண்ணேன், அதை போய் இவங்க அநியாயம் சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆக்குறாங்களே அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் சொல்வது தவறுன்னு இந்த அறியாமையில விழுது. இப்ப ஏன் தவறுன்னு விழுதுன்னா, உண்மை என்னன்னா அது அறியாமை, ஆனா அது அவன் அநியாயம் சொல்லிட்டாங்க. ஸோ அதை கொஞ்சம் தவறா சொல்லிட்டாங்க. அவங்க அறியாமையில சொல்லிட்டாங்க, இப்ப அநியாயம். அதான் பிரச்சனை. அதை என்ன சொல்லியிருக்கலாம், அம்மா அந்த அந்த இடத்துல அந்த பொண்ணு அது அறியாமை என்று எடுத்திருந்தாலும் வச்சுக்கோங்க, சாரி சார், அவளே சொல்லியிருப்பா, சாரி சார், எங்க அம்மாவுக்கு தெரியாது, நான் சொல்லிடுறேன், அவங்க டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்களா பண்ணிட்டாங்க, வேற எந்த நோக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீ தெரிஞ்சுக்கோ, நீ பண்ணதோட ஃபீல் புரியுது, ஆனா நீயா ஒண்ணு முடிவு பண்ணிடாத. அது இக்னோரன்ஸ்ல நீயா ஒண்ணு முடிவு பண்ண, உனக்கு தெரியலன்னா கேட்கணும், எப்படிமா டெஸ்ட் பண்றதுன்னு. ஸோ கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தா இப்ப பிரச்சனையே இல்லை. அப்ப அறியாமையே அந்த அம்மா அறியாமைன்னு எடுக்கல, அறியாமையே அந்த அம்மா என்ன எடுத்துச்சு, அநியாயம்னு எடுத்துது. அந்த அம்மா அறியாமையை அநியாயம்னு எடுத்தது அறியாமை. அந்த அறியாமையை இந்த அம்மா எடுத்துருக்கணும்ல. ஓஹோ, நம்ம அறியாமை எடுத்தது அந்த பொண்ணுக்கு அநியாயம்னு இருந்துச்சு, சரி பரவாயில்ல, நமக்கு கொஞ்சம் அறியாம இருக்குல்ல, சாரிமான்னு சொல்லிட்டு அந்த அநியாயம் என்ற சொன்ன அறியாமையை தேக்கி பீச எடுத்திருந்தோம்னா நம்ம பொண்ணை விட கொஞ்சம் மேலும் அர்த்தம். நம்முடைய அறியாமையை அநியாயம் என்று அவள் தவறாக புரிந்து கொண்டது போல், அவள் அநியாயம் என்று அறியாமையை தவறாக புரிந்து கொண்டது அறியாமையை நான் அநியாயம் எடுத்துக்கிட்டான், ரெண்டு பேருக்கு சண்டை. அப்ப உங்கள் அறியாமையை அவள் அநியாயம் என்று எடுத்துக்கொண்டால், அவளின் அறியாமையை நீங்கள் அநியாயம் என்று எடுத்துக்கொண்டு சண்டை போடுகிறீர்கள். அப்போ நீங்க அறியாமை எடுக்கிறதுனா என்ன? அவ அநியாயம், நீ அப்படி பண்ணிட்டு அவ தவறா புரிஞ்சுக்கிட்டா. நம்முடைய அறியாமையை அவள் அநியாயம் என்று தவறா புரிஞ்சுக்கிட்டா. இல்லம்மா எனக்கு தெரியல, அதான் எடுத்தேன், இதை நீ பெருசுப்படுத்திக்கிறாத, சாரி, ஆனா எனக்கு தெரியல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா எடுத்திருக்கோம். எப்படி அவங்க தப்பா எடுத்துக்கிட்டாங்களோ அதே தப்ப நம்ம பண்றோம். அவங்க அறியாமையே அநியாயம் எடுத்துக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. அறியாமையை அநியாயம்னு எடுத்து கஷ்டப்படுறதும் ஒரு அறியாமை தானே. அவங்க நம்ம மேல வெறுக்கணும், குற்றம் பார்க்கணும் இல்லை, அது ஒரு அறியாமை. அது ஏதோ லுக்கிங் குட்லையோ, அந்த கடைக்காரன் மான அவமான பிரச்சனையோ ஏதோ ஒண்ணு அறியாமையில அந்த பொண்ணு அறியாமையை அநியாயம் என்று எடுத்துக்கொண்டது. அப்ப என்ன அர்த்தம்? அது ஒரு அறியாமை.
அப்ப நம்மள அறியாமைன்னு அந்த பொண்ணு எடுத்துருந்தா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். புரியுதுமா, நீ கேட்டிருக்கணுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, சார் கொஞ்சம் அறியாமையில எடுத்துட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது, சாரி சார், அவங்களுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன், அவங்க டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அது எப்படி டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிருங்க அப்படின்றோம்னா இங்க பிரச்சனையே வந்திருக்காது. அப்ப அந்த பொண்ணு அறியாமை என்று எடுத்துக்கொண்டாலும் அர்த்தம். அது எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குதோ அதே மாதிரிதான் அவளின் அறியாமையை நானும் வந்து ஈஸியா எடுத்துக்கணும். புரியுது பாவம், நம்மளால அவ கடைக்காரன்ட்டு அவமானப்பட்டா, நம்ம வந்து அறியாமையில் செய்ததை அவ வந்து கொஞ்சம் அநியாயம்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டா. அதாவது 10 ரூபா ஃபைனுக்கு 100 ரூபா ஃபைன் போட்டா, அவ்வளவுதான். தப்பு இருக்காங்க, அதுல இல்லைன்னு சொல்ல முடியாது. அதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அநியாயம்னு சொல்லிட்டான். உடனே அந்த எக்ஸ்ட்ரா பண்ணதுனாலயே நான் நியாயம் ஆயிடாது. அப்ப நான் பண்ணது கரெக்டான, இதுல என்ன இருக்கு, நான் இப்படி பண்ணாம என்ன பண்றது, அப்ப நான் அப்படி இப்படின்னு டிஃபென்ஸ் பண்றதுக்கு அங்க ஒண்ணும் இல்லை. அவங்க சொல்ற நோக்கம் புரியுது இல்ல. அவ சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தனும் இப்படியே தடவிட்டு போயிட்டோன்னா அங்க இருக்காது பாமே. வர்றவன்லாம் இப்படி தடவி பார்த்துட்டு. அதுக்குன்னு இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன். கலருக்கு கடை வைக்கிறேன்ட்டு, சார் டேஸ்ட் சார் அப்படின்ட்டு ஒரு 100 பேர் வந்து ஆளுக்கு 4 கள்ளப்படத்து சாப்பிட்டு போயிட்டான்னா என்ன ஆகுறது? ஸோ அப்ப அது வந்து அறியாமை. அவன்கிட்ட கேட்கணும், கடைக்காரன். ஆனா அதுக்காக நீங்க வந்து அப்படியே பிளைண்டா நம்பிலாம் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு தெரியல இல்ல, அதுக்கு ஒரு சாரி கேட்டு, அப்ப எனக்கு கரெக்டா பக்கா வேணும், வீட்டுக்கு கொண்டு போயிட்டு நீ சொன்ன கலர் ஒண்ணு, அங்க உள்ள இருக்கிற ஒரு கலர்னா ரிட்டர்ன் எடுத்துக்கிறியா, அப்ப எனக்கு அழைச்சல் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஏதாவது ஆப்ஷன் வச்சிருக்கீங்களா, இல்ல அதுக்குன்னு தனியா டெஸ்டிங்ட்டு தனியா ஒண்ணு எடுத்து வச்சிருக்கீங்களா? அதை எப்படி டெஸ்ட் பண்ண நான் தெரியாம பண்ணிட்டேன், சாரி, ஆனா எனக்கு டெஸ்ட் பண்றதுக்கு வழியை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம் தவறை ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்டு நமக்கு தேவையான டவுட்டை சந்தோஷமா கிளாரிஃபை பண்ணிட்டு வந்திருக்கணும். அதே சமயம் இவன் வந்து புரியுதுமா, நான் அறியாமல பண்ணிட்டேன், அது உனக்கு அநியாயம்னு பத்துச்சு, புரியுது உன் ஃபீல்டு, அந்த இடத்துல நீ ஏதோ எங்கேயோ அவமானப்பட்டேன்ட்டு, சரி நான் தெரியாம பண்ணிட்டேன், இதை பெருசுப்படுத்தாத அப்படின்ட்டு அவளின் அநியாயம் இன்னும் அறியாமையே கூல் பண்ணிருக்கலாம். இப்ப பிரச்சனை என்ன ஆயிடுச்சு, நான் தவறு செய்ததோ 10, நீ அதை 90 ஆக்குற, அப்ப அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கோம். இதுதான் பிரச்சனை. ஸோ நம்ம ஒரு 10 தவறு செய்ததுன்னா அது 10 90 ஆகுறது அது ஒரு தவறு தான், 2 தவறு தானே. இப்ப நம்ம தவறை மட்டும் நியாயப்படுத்தும் போது அந்த தவறை மட்டும் எப்படி வந்து அநியாயம் சொல்லலாம் அப்படின்னு பேஸ்ல அவளின் அந்த கீழே புரிந்து கொண்டு அவளிடம் ஒரு சாரி கேட்டு, புரியுது நான் அறியாமல் செய்துவிட்டேன், அதுவும் உனக்கு வந்து அந்த கடைக்காரன் முன்னாடி உன் மனசு கட்டாயிருக்குன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸா கடந்து போயிருக்கலாம். அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படி கடந்து போயிருந்தா நீங்க சூப்பரா இருக்கலாம். ஸோ நம்மகிட்ட ஒரு சைக்காலஜி எப்பயுமே இருக்கு. நான் ஒரு தப்பு பண்ணிடுவேன், தப்புக்கு ஒரு சாதாரண ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், அதை வந்து ஒரு கடுமையா பேசிட்டாலோ அதை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாலோ உடனே நம்ம நியாயவாதியா பார்த்துட்டு அவனை போய் திட்டிச்சுப்போம். நான் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு போய் நீ பெருசா இப்படி பண்ணிக்கிற, இதுக்கு இல்லாம நீ போச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அறிவுரை. அதுக்கு உரிமையே இல்லை, தப்பு நம்ம பண்ணிட்டோம்ல. அதை வந்து எக்ஸ்ட்ரா பண்றாங்க, லென்த்தை வச்சு பாக்குறான் அவன். ஆமா, பண்ண போய் தானே பாக்குறான். அதை திருத்துறதுக்கு உண்டான வேலையெல்லாம் நம்ம பார்க்கணுமே ஒழிய அதை எப்படி நீ சொல்லலாம், நீ சிறுசை எப்படி பெருசா சொல்லலாம், சிறுசை எடுத்துட்டோம்னா அந்த பெருசுக்கு வேலையே இல்லாம போயிருக்க. ஸோ அப்படிதான் நம்ம வந்து அதை கலைய ஆரம்பிக்கணுமே ஒழிய நான் பண்ண தப்பு அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பெரிய தப்புன்னு சொன்னா நான் சின்ன தப்பு இல்லாம போயிடாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதை கரெக்டா அந்த சைக்காலஜியை புரிஞ்சு அணுகிருந்தேன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. புரிஞ்சதா?